Hello everyone. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல next interesting set of vocabularies பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning. Never stop growing. Never stop seeking the brightest star. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் டைம் வந்து புதுப்பித்தல், அதாவது செப்பனிடுதல் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். செப்பனிடுதல் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் ரெனோவேட் அப்படின்னு சொல்லுவோம். ரெனோவேட். த டெம்பிள் இஸ் பீயிங் ரெனோவேட்டட் அப்படின்னா கோவிலில் செப்பனிடும் பணி வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுவே வந்து ரெனியூ அப்படின்னா ரெனியூ பண்ணுறது, லைசன்ஸை ரெனியூ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து புதுப்பிக்கிறது. செப்பனிடுதல் அப்படின்னு சொல்லும்போது ரெனோவேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம vocabulary பேங்க்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. டிலேனா தாமதித்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்பர் 1 இன் அவர் லிஸ்ட் இஸ் போஸ்ட்போன். இந்த மீட்டிங் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த போஸ்ட்போன்ற மீனிங் வந்து எல்லாருக்குமே, போஸ்ட்போன்ற வேர்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஃபெமிலியரான ஒரு வேர்டு தான். ஒத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹேட் டு போஸ்ட்போன் மை அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஐ ஹேட் சம் கெஸ்ட் அட் ஹோம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டதுனால நான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை போஸ்ட்போன் பண்ண வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ ஹேட் டு போஸ்ட்போன் மை அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஒத்தி வைத்தல் அப்படின்னு சொல்கிறது. கேன் வி போஸ்ட்போன் த ட்ரிப்? நம்ம இந்த ட்ரிப்பை போஸ்ட்போன் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அப்படின்னா ஒத்தி வச்சுக்கலாமா, இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்கலாமா அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ரிலேட்டட் டு போஸ்ட்போன் வேறு என்ன வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஒன் வந்து புட் ஆஃப். புட் ஆஃப், இட் இஸ் அ ஃப்ரேசல் வேர்ப். இதோடைய மீனிங்கும் என்ன, போஸ்ட்போன் அப்படின்ற மீனிங் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், மை பாஸ் ஹேஸ் புட் ஆஃப் த மீட்டிங் அன்டில் டுமாரோ. எங்களோட பாஸ் வந்து மீட்டிங்கை நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் போஸ்ட்போன் வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா புட் ஆஃப் அப்படின்றது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் அட்ஜர்ன். அட்ஜர்ன் அப்படின்னாலும் போஸ்ட்போன் அப்படின்ற மீனிங் தான் வரும். இங்கே வந்து நிறைய மூவிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா கோர்ட், நீதிமன்றம் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்றதான். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட் அன்டில் 10 AM டுமாரோ. நாளைக்கு 10 மணிக்கு இந்த கோர்ட் வந்து ஒத்தி வைக்கப்படுது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். த சேர் பர்சன் ஹேஸ் அட்ஜர்ன்ட் த மீட்டிங் அன்டில் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேர் பர்சன் வந்து இந்த மீட்டிங்கை நாளைக்கு ஊற்றி வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, ஹோல்ட் அப். ஹோல்ட் அப் அப்படின்னா இது வந்து இதுக்கு நிறைய மீனிங் இருக்குது. பட் ஹோல்ட் அப் அப்படின்றதோட இன்னொரு மீனிங், டு ஹோல்ட் அப் அ பர்சன் ஆர் அ ப்ராசஸ் மீன்ஸ் டு மேக் தம் டிலே, டு மேக் தம் லேட். ஸோ நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு தாமதிக்கிறதுக்கு, ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கிறது வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது வந்து டு ஹோல்ட் அப் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், the bad weather condition caused a massive traffic hold up. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, இந்த மோசமான வானிலையினால் வந்து டிராஃபிக் வந்து டிலே ஆகிடுச்சு அப்படின்றது, டிராஃபிக் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ரீசஸ். ரீசஸ் மீன்ஸ் டு ஸ்டாப் ஃப்ரம் டூயிங் சம்திங் லைக் ஒர்க் ஆர் ஸ்கூல். எஸ்பெஷலாக வந்து ஸ்கூலில் நம்ம வந்து இந்த வேர்டு வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ரீசஸ் இட்ஸ் அ ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஸ்கூல் இல்லையா. ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஃபேவரட் பார்ட் ஆஃப் ஸ்கூல் வந்து இந்த ரீசஸ் டைம் தான். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஒரு ஷார்ட் பிரேக் ஒரு ஷார்ட் இன்டர்வல் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இது வந்து நவுனாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஹீ ஃபாட் வித் அ கிட் ஹூ ஹிட் ஹிம் வித் அ பேட் இன் ரீசஸ். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா, அவன் அந்த குழந்தையோட, அவனை பேட்டால் அடித்த அந்த குழந்தையோட ரீசஸ் பீரியடில், அந்த டைமிங்கில் அவன் வந்து சண்டை போட்டான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். பேக் டு த கிளாஸ் ரூம், த டீச்சர் எல்ஸ் அட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் த ஸ்கூல் ரீசஸ் பெல் ரிங்ஸ். ஸோ ஸ்கூல் ரீசஸ் பெல் அடித்த உடனே டீச்சர் வந்து கத்தினாங்க, எல்லோரும் கிளாஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி கத்தினாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ that's it with vocabulary today. இன்றைக்கி நம்ம வந்து இந்த டிலே அப்படின்றது ரிலேட்டடாக நம்ம என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதாவது போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லுவோம், ஒத்தி வைத்தல் அப்படின்னு சொல்லுவோம், அது ரிலேட்டடான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். Now it's time for Mala's tip. இன்றைக்கி உங்களுக்கான டிப் என்ன அப்படின்னா,
இந்த புட் ஆஃப் அப்படின்னா அதோடைய மீனிங் வந்து போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்போட மீனிங் வந்து போஸ்ட்போன் அப்படின்னா இது வந்து இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைக்கிறது அப்படின்றது தான் இதோடைய மீனிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தே ஹவ் புட் ஆஃப் த வெட்டிங் அன்டில் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அவங்க அடுத்த வருஷம் இந்த திருமணத்தை வந்து அடுத்த வருஷம் ஒத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுவே நீங்கள் தே ஹாவ் கால்ட் ஆஃப் த வெட்டிங் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதோடைய மீனிங் வந்து ஸ்டாப்டு. அவங்க வந்து வெட்டிங்கை நிறுத்திட்டாங்க, திருமணத்தை நிறுத்திட்டாங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஸோ திருமணம் வந்து நடக்காது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ புட் ஆஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இப்போதைக்கு இல்லை, இதை வந்து இன்னொரு நாள் ஒத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். ஓகே, ஸோ இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்போன்னா ஒத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதே மாதிரி இதை வந்து இன்னொரு நாள் தள்ளி வைக்கிறதுக்கு டிலே பண்ணுறதுக்கு போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுவே வந்து நம்ம முன்னதாக இதை வந்து நடத்துறதுக்கு என்ன சொல்கிறது இங்கிலீஷில் அப்படின்றதான் உங்களுக்கான குவிஸ். ஓகே, ஸோ that's it with the lesson today. If you like this lesson, don't forget to hit the like button. And if you are not a subscriber, please go and subscribe to my channel. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Malar. See you.